சிவஸ்துதி என்ற பகுதியில் நால்வர் துதி அப்படின்னு ஒரு பாடல். அதில் ஒரே ஒரு பாடல், அதில் அந்த ஒரு பாடலில் இந்த அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், அந்த திருஞான சம்பந்தர், இவா 4 பேரையுமே பாடியிருக்காங்க. சேர்த்து 4 வரையும் சேர்த்து ஒரே பாடலாக. அதில் பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் போற்றி அப்படின்னு ஒரு வரி. அந்த ஒரு வரியை தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் போற்றி அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த ழகரம் இருக்க தமிழனுடைய சொத்து. இது தமிழனுடைய சிறப்பு எழுத்து பூழியர்கோன் அப்படின்னு. பழைய காலத்தில் தமிழகத்தில் சமண சமயமும் பௌத்த சமயமும், அதை தவிர 50 சமயம், அதாவது தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்திரன், முருகன், மால், கொற்றவை, வெய்யோன், இவர்களுடைய வழிபாடெல்லாம் ரொம்ப ஓங்கி சிறப்பாக இருந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள், சமய வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கு. அதில் ஞானசம்பந்தர் மதுரைக்கு வந்திருந்த போது சமணர்கள் அந்த வாதத்தில், மந்திரவாதத்தில் வல்லவர்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து இருக்கொல்லையோ, இது இந்த பாடலுடைய தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதுமே சமயம் சார்ந்த கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒற்றுமையை கெடுத்துவிடும். அதனால் மிகச்சரியாக ஒரு சமயத்தை வலியுறுத்துறதுக்காக அதில் நடந்த உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்து இது. அதை அப்படி தான் எடுத்துக்கணுமே தவிர, வேறு சமயத்தை நகி நிந்தா நியாயம்னு பேர். ஒரு பொருள் அழகாக இருக்குன்னா மற்றதெல்லாம் அசிங்கமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நகி நிந்தா நியாயம், வேறு ஒரு சமயத்தை தூற்றுவதாக அது எந்த காலத்திலும் ஆகாது. அதை கருத்திலே கொள்ள வேண்டும். நம்ம தவறாக புரிஞ்சுக்கூடாது. அதனால் முதல்லையே அதை சொல்கிறேன். அந்த மாதிரி சமண சமயத்தில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் ராஜாவை வசப்படுத்தி வைக்கிறதுல இந்த சமய குருமார்கள் எல்லாரும் ராஜா கூட ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அதை காப்பாற்றிக்கிறது தான் எல்லோரும் நினைப்பா. ஏன்னா காரணம் என்னென்னா, எல்லா நன்மைகளும் ராஜா மூலியமாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஞானசம்பந்தர் ஒரு மடத்தில் தங்கியிருந்தார். அப்போ அந்த மடத்தை அவங்க மந்திரவாதத்தினால எரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால் அந்த காலத்தில் அனல்வாதம், புனல்வாதம்லாம் அது மாதிரி ஒரு நெருப்பு இயல்பாக பத்திரா மாதிரி மந்திரவாதத்தால் பண்ண வச்சார் ஞானசம்பந்தர். இது சமண வித்தையில் ஒரு வித்தை. இந்த வித்தையை பயன்படுத்தி எரிய வைக்கலாம் ஒரு பொருளை, தானாக ஒரு எரி விபத்துக்களை உண்டு பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஞானசம்பந்தர் தங்கியிருந்த மடத்தில் ஒரு விபத்து நடக்கிறது, தீ விபத்து. இது யோசித்து பார்க்குறாரு, அந்த செய்வனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு தெரியுது. அதனால் அந்த அக்னிக்கிட்டே அவர் நேரடியாக சொல்கிறார், பையவே சென்று சூழ்கவே அப்படின்னார். இந்த நெருப்பை கூப்பிட்டு ரொம்ப பொறுமையாக போய் இந்த மன்னன் உடம்புல பூந்துரு அப்படின்னு சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கண்ணுதலான் முன்னமைத்த ஏட்டின் வழியே என உணர் அப்படின்னு சொன்னார். சிவபோகசாரம். அந்த சிவஞானத்தை ஊரெல்லாம் கொடுக்கணும், எல்லாருக்கும் பரவ வைக்கணும், தெரிய வைக்கணும், மக்களுக்கு அந்த சிவன் அருளை பெற்றுக்கொள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்புனால அந்த அரசன் உடலிலே சென்று சேர்க அப்படின்னு சொன்னாராம். பையவே சென்று சேர்க. அப்போ அந்த பூழியர்கோனுக்கு ஒரு வெறுப்பு நோய் வந்தது. அந்த நோயினாலே அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஒரு சமய உண்மையை நிறுவுவதற்கு சாதாரணமாக ஒரு கருத்துக்கள் மாத்திரம் போத்தாது. ஒரு கருத்தை வச்சுன்னு இந்த சாமி உயர்ந்தது அப்படின்னு மாத்திரம் பேசிட மாட்டார் அந்த காலத்துல எல்லாம். இந்த மாதிரி அதிசயமான இதை நிகழ்த்தி காட்டுவார்கள். அந்த மாதிரி ஒரு தீராத இந்த வெறுப்பு நோய் வந்தால் யாருமே பிழைக்க மாட்டார். ரெண்டாவது தீராது இது. அப்படிப்பட்ட அந்த வெறுப்பு நோய் அந்த மன்னனுக்கு வந்தது, அந்த பாண்டிய தேசத்தை சார்ந்த அந்த மன்னனுக்கு. அப்போ ஞானசம்பந்தர் அங்கே இருக்கார். விபூதியினால் அதை குணப்படுத்துகிறார். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்திரமாவது நீர், துதிக்கப்படுவது நீருன்னு ஒரு அருமையான ஒரு தமிழ் அமுது பாடலை சொல்லி அந்த மன்னனுக்கு அந்த வெறுப்பு நோய் நீங்குவதற்காக விபூதி போடுறார். ஒரு பக்கம் சமணர்கள் தன்னுடைய சமயத்தை நிறுவுவதற்காக இன்னொரு பக்கத்தில் மயில் இறகு வச்சுருப்பாவாளாம். அந்த மயில் இறகால் அந்த மன்னனுக்கு மந்திரிக்கிறாங்க.
ஒரே மன்னனுக்கு 2 பாகமாக பிரித்து, ஒரு பாகம் மயிலிறகு, ஒரு பாகம் விபூதி மந்திரத்தினால. அதில் ஞானசம்பந்தர் விபூதியினால் அந்த அரசனுடைய மந்திர ஜபம் பண்ணி அந்த அரசனுக்கு அந்த வியாதியை போக்குறார். அதுக்கப்புறம் அவர் சைவம் தழுவினான் அப்படிங்கிறதெல்லாம் கதை வருது. அதை அந்த பாடலை, அந்த வரலாற்று சம்பவத்தை மிக அழகாக பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் அப்படின்னு அந்த ஞானசம்பந்தரை அறிமுகப்படுத்துகிற பொழுது, ஒரு அரசனையே அவனுடைய வெற்பு நோய், தீராத வெற்பு நோயை நீக்கி தனக்கு செய்த இடையூறை மாற்றி தன்னை காத்து கொண்டு இந்த சமுதாயத்தை காக்கிற அரசனையும் காத்து அவனுக்கு அருள் செய்தவர் ஞானசம்பந்தர் அப்படின்னு ஒரே ஒரு வரியில், மதுரையில் ஒரு மன்னன் இருந்தார், அவர் சமணம் சார்ந்திருந்தார், அவருக்கு வெற்பு நோய் இருந்தது, அந்த நோயை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ ஞானசம்பந்தர் போய் அதை தீர்த்தார். அப்போ சமணர்கள் உடன் இருந்தார்கள், அவர்களும் தீர்க்க முயன்று தோற்றார்கள். அப்படி தோற்றபோது அவர் பாடிய பாடல் இவைகளினாலே அறியப்பட்ட ஞானசம்பந்தர். இவ்வளவு கருத்தும் தெரிஞ்சாதான் பூழியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பொருள் சொல்ல முடியும். புகழியர்கோன்னா ஞானசம்பந்தருக்கு பேர். இறைவனுடைய புகழை இறைவனுடைய அருளினாலே ஞானப்பால் அறிந்து இறைவனையே பாடியவர் ஞானசம்பந்தர். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவபெருமானே அனுகிரகம் பண்ணுறார். பார்வதியை பார்க்குறார். பார்வதி தன்னுடைய ஞானப்பால பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூறுங்கிறார். அபிராமி பட்டர் சொல்கிறார். இந்த சம்பவத்தையே சொல்லுவார். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள் கூர் திருத்தன பாரமும் அப்படின்னு அம்பாளை பற்றி சொல்கிறார். கருணையே வடிவான உமையும்மை. சிவபெருமான் பார்க்குறான், ஞானப்பாலை கொடுத்தார், அந்த ஞானப்பால்னால் பாடுறார். அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்கவர். இந்த சமூகத்திற்கும் சைவத்தை நிலைநாட்டுகிற ஒரு மாண்பு, சைவத்தை அனுபவித்து அந்த அனுபவத்தை, அந்த இறை அனுபவத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிற ஒரு உயர்வு, அதை அனுபவ சாத்தியப்படுத்துகிற ஒரு பெரிய ஆற்றல் எல்லாம் இந்த ஒரே வரியில் இருக்குது. பூரியர்கோன் வெற்பொழித்த புகழியர்கோன் போற்றி என்று மிக அழகாக அதை சொல்லி இருக்கிறார். இது மாதிரி இலக்கியங்களில் சொல்லப்படுற, சமய இலக்கியங்களில் சொல்லப்படுற ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒவ்வொரு வரலாற்று சம்பவங்கள் மறைஞ்சிருக்கும். அதெல்லாம் தேடி எடுத்து புரிஞ்சு படித்தோம்னா அது சிவனை நினைப்பதற்கு உண்டான பலனை, ஒரு தியான பலனை நமக்கு கொடுக்கும். அவ்வளவு சிறப்பு. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.